சாம்சங் மொபைல்ல எப்படி வந்து ஆட்டோ கால் ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறோம். சாம்சங் மொபைல்ல இருக்கக்கூடிய போன் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் ஓபன் பண்ணதுமே சைட்ல 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து பேசுறப்ப அந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதுல 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கால்ஸ் வித் அன்சேவ்டு நம்பர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். நீங்க சேவ் பண்ணாத நம்பர்ல உங்களுக்கு கால் வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த கால்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். நீங்க சேவ் பண்ணியிருக்கிறது வந்து ரெக்கார்ட் ஆகாது. சேவ் பண்ணாம இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இந்த ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இல்ல ஒரு பர்டிகுலர் நம்பரை மட்டும் நீங்க வந்து கால்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் வித் ஸ்பெசிபிக் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்பர்ஸ் டு ஆட்டோ ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த நம்பர் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கான்டாக்ட்ல அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்க கிளிக் பண்ணி இதுல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஆட் பண்றப்ப அந்த நம்பர்ல கால் வரப்போ மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கால் ரெக்கார்டிங் வந்து இருக்கும். இதுல ஆல் கால்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கால்ஸுமே வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்ணா இதை நீங்க வந்து பண்ணலாம். சேவ் பண்ணாத நம்பரை மட்டும் பண்ணணும்னா இந்த ஒரு ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆட்டோ கால் ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க செட்டிங்ஸை ஆல்டர் பண்ணிக்கலாம். சாம்சங் மொபைல்ல எப்படி வந்து ஆட்டோ கால் ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.